ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் தர்ஜி और हाथी கஹானி பார்க்கலாம். வாங்க கஹானி 3 பார்க்கலாம். தர்ஜி और हाथी. ஒரு தையல்காரர் மற்றும் யானை இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த கதையில் கொடுத்துருப்பாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிசி சஹர் மே தர்ஜி கி ஏக் துகான் தி. ஒரு நகரத்தில் ஒரு தையல்காரர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு. வகு துகான் டி சடக்கே பாஸ்தி. அந்த கடை எப்படி இருக்குதுன்னா கரெக்டாக ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ராஜா கா ஹாத்தி ரோஞ்ச் நதி மே நஹானே கே லியே உசி சடக்கே ஹோக்கர் சாயா கர்த்தா தா. ராஜா அப்படின்னு ஒரு யானை டெய்லியும் நதியில் குளிக்கிறதுக்காக அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் வர்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்துச்சு. ஜப் ஹாத்தி உதர் சே நிகல்தா தப் தர்ஜி கி துகான் கே சாம்னே ஆக்கர் ருக் ஜாத்தா और दर्जी उसे 2-4 केले खाने को दे देता. அதாவது எப்போ அந்த யானை அங்கே வருதோ அப்போ தையல்கார கடையில் அப்படியே நேராக நின்றுமா. நின்றதுக்கப்புறம் அந்த கடைக்கார அவர்கிட்ட இருக்கிற வாழைப்பழங்களாம் கொடுப்பாராம். ஒரு 2லேருந்து 4 வரைக்கும் இவருக்கு வாழைப்பழங்கள்லாம் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கிறார். கேலே காக்கர் ஹாத்தி நஹானே சலா ஜாதா. அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த யானை குளிக்கிறதுக்கு போயிடும். இஸ் தரக் தர்ஜி और हाथी में अच्छी जान பஹ்சான் ஹோ கயி தி. இந்த மாதிரி அந்த தையல்காரருக்கும் அந்த யானைக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஏக் தின் ரோஞ்ச் கி தரக் ஹாத்தி தர்ஜி கி துகான் கே சாம்னே ருக் கயா. அந்த ஒரு நாள் தினமும் எப்பயும் போல் அந்த யானை கடைக்காரருக்கு அந்த தையல்கார கடைக்காரைய முன்னாடி நிற்கிது. தர்ஜி கே பாஸ் உஸ் தேன் கேலா நஹீதா. அன்னைக்குன்னு பார்த்து தையல்காரர்கிட்ட வாழைப்பழம் எதுவுமே இல்லை. ஜப் ஹாத்தி நே अपनी सूंड पढ़ाई तो दर्जी ने केल में एक सुई उसकी सूंड में छुपा दी. அன்னைக்குன்னு பார்த்து அவர்கிட்ட வாழைப்பழம் எதுவுமே இல்லை. ஆனால் இது யானைக்கு தெரியாது. அது என்ன பண்ணுது, எப்பயும் போல் தன்னுடைய தும்பிக்கையை நீட்டுது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சும்மா விளையாட்டுக்காக அந்த யானையோட தும்பிக்கையில் ஊசியை வச்சு குத்திடுறாரு. அப்போ எகு பாத் ஹாத்தி கோ பகுத் பூரி லஹி. இது அந்த யானைக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு. உஸ் சமைதோ உஸ்னே குச் நஹி கியா. ஆனால் அது அதோட கோவத்தை வெளிக்காட்டவே இல்லை, அமைதியாக போயிடுது. சுப்சாப் நதிக்கே ஓர் சலா கயா. அமைதியாக நதி இருக்கிற பக்கம் போயிடுது. नहाने के बाद हाथी ने अपनी सूंड में बहुत सा कंतला पानी पर लिया और वापस आया. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா குளிச்சதுக்கு அப்புறம் யானை தன்னுடைய தும்பிக்கை நிறைய அழுக்கு தண்ணியை நிரப்பிட்டு வருது. மறுபடியும் நிரப்பி கடைக்கு பக்கம் வருது. रात में सब वह दर्जी की दुकान के पास पहुंचा तब उसने अपनी सूंड का कंतला पानी दर्जी की दुकान पर डाल दिया. அதாவது வழியில் எப்போ அது கடை பக்கத்தில் வருதோ நுழையுதோ பகுஞ்சானா நுழையிறதோ அப்போ அந்த தண்ணியை தான் தும்பிக்கையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாத்தையும் பானி எல்லாத்தையுமே கடை மேலே அப்படியே தெளித்து விட்டுறது. துகான் கே தமாம் நயே கப்படே கராப் ஹோ கயே. கடையில் இருக்கிற எல்லா துணிகளுமே புதிய ஆடைகள் எல்லாமே அழுக்காக போயிடுது. ஸோ அவர் ஊசியை வச்சு குத்துன அந்த ஒரு சின்ன விஷயம் அதுக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குறதுனால அது மறுபடியும் அவருக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுத்துருச்சு. சீக்னா இந்த பாடம் மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்கானது. ஹங்சி மஜாக் கீபி சீமா ஹோனி சாஹியே. ஒருத்தவங்கள நக்கல் பண்ணி சிரித்து விளையாடுறதுக்கும் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் இந்த பாடத்துடைய கருத்து. ஸோ இந்த பாடத்துக்கான அதாவது இந்த கதைக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.